வாணியம்பாடியில் பால் வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒருவரை வழிமறித்து மதுபோதை ஆசாமிகள் பீர்பாட்டிலால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாலாங் ரோட் பகுதியை சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் வாணியம்பாடி நகரின் பல்வேறு இடங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்றிரவு 8:30 மணி அளவில் ஆசிரியர் நகர் கல்மண்டபம் பகுதியில் பால் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரவீன்குமாரை அங்கு சாலையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது திடீரென பீர்பாட்டிலால் பிரவீன்குமாரை அந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த பிரவீன்குமாரை அவ்வழியாக சென்ற சிலர் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள ஆசிரியர் நகர் கல்மண்டபம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் பாதசாரிகளை போதை நபர்கள் வழிமறித்து தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.